அன்பர் பானர்ஜி பகவானிடம் கேட்டார், அடியவருக்கும் சீடனுக்கும் என்ன வேற்றுமை? ஒரு நண்பர் சொல்கிறார், நான் பகவானின் சீடன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, பக்தன் என்றுதான் கூறலாம் என்று கூறுகின்றார். இதற்கு பகவான் பதிலளித்தார், ஓர் உருவத்தையோ மனிதனையோ வழிபட்டால் நாம் பக்தர்கள், நமக்கு ஒரு குரு இருந்தால் நாம் சீடர்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அருகில் இருந்த அன்பர் கூறினார், பகவான் எவருக்கும் சம்பிரதாய தீட்சை முதலிய எதுவும் அளிப்பதில்லை. ஆதலால் பகவானுடைய சீடன் என்றால் தப்பான அபிப்பிராயத்துக்கு ஏதுவாகும் என்பதால் உங்கள் நண்பர் அப்படி சொல்லியிருக்கலாம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பானர்ஜி அவர்கள் கேட்டார், பகவானுடைய போதனைகளை நான் ஏற்றுக்கொண்டு என்னை பகவானுடைய சீடனாக பாவித்தால் அப்போது என்று கேட்டார். அதற்கு பகவான் பதிலளித்தார், அனைத்தும் உள்ளிருந்து வருபவையே. முதலில் மனிதன் சம்சார பந்தத்தில் கட்டுண்டு இருப்பதாகவும், நான் பலகீனமானவன், துன்புறுபவன் என்றும், சர்வசக்திமானாயிருந்து அவனுக்கு உதவக்கூடிய கடவுளை சார்ந்து அவன் அருளை பெற்றாலன்றி பந்தத்தினின்று துன்பத்தினின்று விடுபட முடியாதென்றும் நினைக்கிறான். பிறகு ஈஸ்வரனிடம் பக்தி செய்கிறான். இந்த பக்தி வளர்ந்து அவன் தன்னை முழுவதுமாக மறக்கும் அளவுக்கு அவனது அன்பு முற்றியதும் அவனே ஈஸ்வரமயமாகிறான். அத்துடன் சரணாகதி முழுமையடைகிறது. தெய்வம் மானிட உருத்தாங்கி குருவாக வந்து, ஆன்மா ஒன்றே உளது, அது அவனுக்கு உள்ளேயே இருக்கிறது என்று சிஷ்யனுக்கு போதித்தருள்கிறார். அப்போது தன்னுள் இருக்கும் ஆன்மாவை அவன் அறிகிறான். அப்போதுதான் தான் பூஜித்து பக்தி செலுத்திய ஈசனும், மானுட உருத்தாங்கி தன்னை உய்விக்க வந்த குருவும் ஆன்மாவும் ஒன்றே என்று உணர்கிறான்.